அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல. கமெண்டில் யாருமே ரிப்ளை பண்ணலை. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நீங்கள் அப்படிங்கிற எந்த இதுவும் நான் பார்க்கல. ஆனாலும் எனக்கு இந்த சமுதாயத்தில் என்னுடைய மக்கள் கூட, எனக்கு யூடியூப் நேயர்கள் கூட பேசணும். என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களும் நான் பேசுவேன். நிறைய பேச வேண்டியிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க. இப்போ எனக்கு மனசை சுடுற ஒரு விஷயம், நான் கார் டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் ஒரு 8 மணி 9 மணிக்கு பைக்லேயும் கார்லேயும் டூ வீலர்லேயும் கார்லேயும் போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப இதாக. ஆனால் அவங்க போயிட்டுருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குப்பை வீட்டில் சேரக்கூடிய குப்பையை ஒரு கவரில் கட்டி வர்ற வழியில் ஆற்றுல குளத்தில் வீசிட்டு போகிறாங்க. ஆத்தங்கரை நான் நிறைய பார்க்குறேன். நிறைய ஆத்தங்கரையோடு போகிறேன். ஆத்தங்கரையில் வீசுகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு தோப்புக்குள்ளே ஒரு ரோட்டோரமாக குப்பையை கொண்டு வந்து வீசிட்டு போகிறாங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? இது நம்ம ஒரு நாடு சுத்தமாக இருக்குன்னா நாம் சுத்தமாக இருக்கணும். நம்ம வீட்டை சுத்தமாக வச்சு குப்பையெல்லாம் அள்ளி தெருவில் வீசினா நாடு சுத்தமாக இருக்காது. நீங்கள் அதுவும் கிராமத்தில் இருக்கிறவங்க டவுனுக்கு வேலைக்கு வர்றாங்க, குப்பையை கொண்டு வந்து ஏதோ ஒரு ஆத்தங்கரையிலையோ ஏதோ ஒரு ஓரத்துலையோ வீசிட்டு போயிடுறீங்க. டவுனில் இருக்கிறவங்களுக்கு தான் குப்பை போட இடம் இருக்காது, முனிசிபாலிட்டியில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டை சுற்றி இடம் இருக்குது, அதில் ஒரு குண்டு தோண்டி இந்த குப்பையெல்லாம் அதில் போட்டு வச்சா அது காயும் போது அதில் மக்கி போகிற குப்பை மக்கி போகும். மீதி குப்பை இருந்தால் நீங்கள் கொளுத்துனா அது சாம்பலாகும். அது வீட்டு மண்ணுக்கும் வளமாக மாறும், நாடும் சுத்தமாக இருக்கும். இல்லை நீங்கள் வச்சுருங்க, குப்பைக்காரங்க வந்தால் கொடுங்க, இல்லை தீயை வச்சு கொளுத்துங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. அதை விட்டுட்டு வர வழியில் குப்பையை இப்படி வீசி நம்ம ஊரையும் இப்படி இது பண்ணுறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? ஏன் நீங்கள் எல்லோரும் இப்படி மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறீங்க? உங்கள் வீட்டு குப்பையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது ஊரில் போகிறவங்களுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணுற மாதிரி, அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி யாரோ இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, வீடு வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் மேலே நீர்நிலைகளில் வந்து வீசுகிறீங்க, தண்ணி மாசுபடுது. எதுக்கு இந்த மாதிரி? நாம தான் நம்ம நாட்டை யார் இந்த நாட்டை நல்லா வச்சுருக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. நம்மளே இப்படி நடந்துக்கிட்டால் எப்படி நல்லா இருக்கும்னு நினச்சி பாருங்கள். தயவுசெய்து குப்பையை கொண்டு கவரில் கட்டி ரோட்டில் வீசுகிறவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இந்த மாதிரி வீசாதீங்க. அந்த குப்பையை வேறு மாதிரி எப்படி பண்ணலான்னு உங்கள் வீட்டோடையே நீங்கள் பண்ண பாருங்கள். இந்த குப்பைகளை கொண்டு வீசாதீங்க. என்னை திட்டுறதா இருந்தால் கமெண்டில் திட்டுங்க. நன்றி.